வெந்தயக்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 3 ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு அரைச்சிட்டு அதில் 2 ஸ்பூன் அரிசி மாவு கலந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இன்னொரு பாத்திரத்தை வெல்லத்தை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அதில் இருக்க மண் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கரைச்சி வச்ச வெந்தயத்தில் கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொதித்ததுமே கைவிடாமல் இந்த வெந்தயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைச்சி வச்சதை கைவிடாமல் நல்லா கிளறிட்டே வரணும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரவும் அதில் இந்த கரைச்சி வச்ச வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அந்த அல்வா பதத்துக்கு வரும், கட்டி ஆகாமல். இதில் நல்லெண்ணெய் ஒரு 2 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டே வரோம். நல்லா சுருண்டு பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி வந்துடும். சம்மருக்கு பாடியை கூலாக வச்சுக்க வெந்தயக்களி செஞ்சு சாப்பிடுங்க.